ஸ்ரீவித்யா உபாசனை பெற்ற அபிராமி பட்டர் யோக நிலையில் அபிராமி அன்னையை தரிசிக்கிறார். ஸ்ரீ என்றால் 9 முக்கோணங்கள் கொண்ட ஒரு வரைபடத்தில் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியை மையமாக வைத்து வழிபடும் ஒரு நிகழ்வு. வித்யா என்றால் ஞானம், அவித்யை என்றால் அஞ்ஞானம். அஞ்ஞானத்தை அகற்றி ஞானப்பாலை தருகின்ற குருவாக ஒரு தாயாக அம்பிகை இருக்கிறாள் என்பதைத்தான் ஸ்ரீவித்யா என்ற வார்த்தை குறிக்கிறது. சைவ சமயத்தில் திருஞான சம்பந்தருக்கு உமாதேவி ஞானப்பால் ஊட்டிய போது அவருக்கு வயது 3. தோடுடைய செவியன் எனத் தொடங்கும் முதல் தேவார பதிகத்தை பாடினார். சிவனும் பார்வதியும் இணைந்து சிவகாமி என்ற திருநாமத்தில் அம்பிகை ஞானம் அருளும் தெய்வமாக இருக்கிறாள். மனோன்மணி என்ற பெயரில் ஞான நிலைக்கு நம்மை அழைத்துச் செல்பவளாக இருக்கிறாள். 64 கலைகளையும் அறிந்தவள் அம்பிகை என்றால் ஆயக்கலைகள் 64 4வது கலைதான் வேதம். வித் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவானதுதான் வேதம் என்ற பதம். வித் என்றால் ஞானம், வித்யா என்ற ஞானத்தை வெளிப்படுத்துவதுதான் 4 வேதங்கள். ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதியின் தொகுப்புதான் இந்து தர்மத்தின் நூல்கள். வேதங்கள் 4ம் ஸ்ருதியின் வடிவில் இருக்கிறது. ஸ்ருதி என்றால் இசை, ஸ்மிருதி என்றால் கதை. ஸ்ருதி என்ற இசையிலிருந்துதான் ஸ்மிருதி என்ற கதைகள் உருவாகியிருக்கிறது. அதாவது இதிகாசங்கள், புராணங்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். சாமவேதம் இசை, ரிக்வேதம் கடவுளை போற்றும் பாடல்கள், யஜுர்வேதம் யாகம் மற்றும் சடங்குகளை செய்யும் முறை, அதர்வண வேதம் மருத்துவம் மற்றும் மந்திரங்கள். இளம் வயதிலேயே கவி பாடும் திறன் படைத்த அபிராமி பட்டர் 100 பாடல்களைக் கொண்ட அபிராமி அந்தாதியை பாட முனைகிறார். இசையின் வடிவில் இருக்கும் வேதத்தை தன் கவியின் அடிப்படை ஞானமாக கருதி அந்த வேதத்திற்கே தலைவியாக இருக்கும் அபிராமி அன்னையை பாட முனைகிறார் பட்டர். மனித அறிவுக்கு எட்டாததும் மனிதனின் மனதில் வராததும் அவன் நினைவாற்றலுக்கு அப்பாற்பட்டதும் தான் ஸ்ருதி. அது இறைவனின் திருவாயிலிருந்து கேட்டு பல தலைமுறைகளுக்கும் கடத்தப்பட்டது. ஸ்ருதியை அடிப்படையாக கொண்டு மனிதனின் நினைவாற்றலிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் கதைகள் எனும் ஸ்மிருதி. இறைவன் தன்னையும் தன் தொழிலின் ரகசியங்களையும் மறைத்து வைத்திருப்பதால் வேதங்களை மறைகள் என்று அழைக்கிறோம். எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக இருக்கும் வேதத்தை ஸ்ருதி என்று சொல்வதால் அபிராமி பட்டர் அபிராமி அன்னையை ஸ்ருதிகளின் பனையும் என்று அழைக்கிறார். வேதங்களின் ஆழத்தையும் அது பரவி நிற்கும் நிலையையும் பல தலைமுறைகளுக்கு தொடர்ந்து அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருவதையும் பார்த்த பட்டர் வேதத்தை ஒரு மரத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறார். மரத்தின் கிளைகளின் செழிப்பு அதன் வேரின் ஆழத்திலும் பலத்திலும் இருக்கிறது. ஸ்ருதியாக இருக்கும் வேதத்தின் முக்கிய கிளைகள் 4. அதிலிருந்து உருவாக்கப்பட்ட பல கிளைகளும் ஸ்மிருதி என்ற வடிவில் படர்ந்து நிற்கிறது. மரம் போல் வளர்ந்து கிளைகளை விட்டு படர்ந்து நிற்கும் வேதமும் நீயே. மொத்தத்தில் உன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஞானப்பாலை ஊட்ட நீ ஞானத்தின் வடிவாய் அன்புடனும் அருளுடனும் காத்துக் கொண்டிருக்கிறாய் என்று தன் 2வது பாடலில் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் என்று குறிப்பிடுகிறார் பட்டர்.